தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூரில் இருக்க கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வித் கவுன்சிலிங் கோட் 2710 இந்த கல்லூரியில் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அதனோட ரிசல்ட்ஸை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட்ஸ் ஆர் ப்ரிடிக்ஷன்ஸ் 80% 90% வரைக்கும் உங்கள் ரேங்கோட ஒத்து போகிற பட்சத்தில் கண்டிப்பாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. கடந்த சில வீடியோவில் டிஎன்இஏ 2025 எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும் என்ற தலைப்பில் நான் நிறைய வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருந்தேன். சில பெற்றோர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் நீங்கள் ரேங்க்குன்னு தான் சொல்கிறீங்களே தவிர அது கம்யூனிட்டி ரேங்கா ஜென்ரல் ரேங்கான்னு சொல்கிறதில்ல, எங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அடுத்து வர்ற வீடியோக்களில் கம்யூனிட்டி ரேங்கா ஜென்ரல் ரேங்கா என்பதை பற்றி தெளிவாக சொல்லிடுங்க என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய அனாலிசிஸ் படி நாங்கள் வெளியிட்டிருக்கின்ற அனைத்து வீடியோக்களிலும் உள்ள ரேங்க் என்பது ஜென்ரல் ரேங்கை மட்டுமே குறிக்கும், கம்யூனிட்டி ரேங்கை குறிக்காது. இந்த வீடியோவிலையும் நான் எப்பெல்லாம் ரேங்க்னு சொல்கிறேனோ தெளிவாக ஜென்ரல் ரேங்க்னு சொல்லிடுறேன். அப்போதான் நீங்கள் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த வீடியோ பதிவில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் டிஎன்இஏ 2023 மற்றும் டிஎன்இஏ 2024 இவைகளில் நடந்து முடிந்த கவுன்சிலிங்குக்கு அப்புறம் க்ளோசிங் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்ததோ அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி இந்த வருஷம் எந்தெந்த பிரான்ச்சுக்கெல்லாம் ட்ரெண்டு நல்லா இருக்கோ அதையும் கன்சிடர் பண்ணி இந்த 3 ஃபேக்டரையும் வச்சுக்கிட்டு டிஎன்இஏ 2025 என்ன மாதிரியான ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றி இங்கே ஸ்டடி பண்ணி ஒரு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன் 80% 90% வரைக்கும் உங்களுடைய ரேங்க்குக்கு ஒத்துப்போகிற பட்சத்தில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச்சில் டிஎன்இஏ 2023 க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் 11,043. அதுவே கடந்த வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது க்ளோசிங் ரேங்க் தட் இஸ் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் 7,417. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது க்ளோசிங் ரேங்க் தட் இஸ் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் 7,046. இதுவே பிசி கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் ஜென்ரல் ரேங்க்கு என்னவா எடுத்திருந்து டிஎன்இஏ 2023 டிஎன்இஏ 2024 க்ளோசிங் ரேங்க்கு முடித்தாங்க என்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎன்இஏ 2023 ஜென்ரல் ரேங்க் 14,800 வரைக்கும் ஏஐடிஎஸ் கிடச்சிருக்குங்க. அதுவே கடந்த வருடம் கம்பேர் பண்ணும்போது 14,380 வரைக்கும் கிடச்சிருக்குங்க. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 ஒரு பிசி பிரிவை சேர்ந்த மாணவர் ஜென்ரல் ரேங்க் 13,600 அதற்கு கீழே வச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சை கம்பேர் பண்ணும்போது 2023 ஜென்ரல் ரேங்க் 82,609க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. டிஎன்இஏ 2024 ஜென்ரல் ரேங்க் 50,015 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது 2023 டிஎன்இஏ விட 2024 டிஎன்இஏ சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறது ஜென்ரல் ரேங்க் 47,500 ப்ளஸ், அதர்வைஸ் 47,500க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் சிவில் இன்ஜினியரிங் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுவே பிசி பிரிவை சேர்ந்த ஒரு மாணவர் ஜென்ரல் ரேங்க் 2023 1,07,464 வரைக்கும் வாங்கியிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் பிரான்ச் கிடைச்சிருக்கு. கடந்த வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 77,374 அது க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறது
73,500க்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பிசி பிரிவை சேர்ந்த மாணவருக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2023 ஜென்ரல் ரேங்க் 10,699 இதில் முடிஞ்சிருக்கு. கடந்த வருடம் கொஞ்சம் சீக்கிரமாகவே 9,539 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது டிஎன்இஏ 2025 9,062. பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ரேங்க்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2023 13,800 ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த ஒரு பிசி பிரிவை சேர்ந்த மாணவர் வரைக்கும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி பிரான்ச் அலாட் ஆகி முடிஞ்சிருக்கு. 2024 டிஎன்இஏல 15,255 ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பிசி பிரிவை சேர்ந்த மாணவர் வரைக்கும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அலாட் ஆகிருக்கு. இதன்படி இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் ப்ரெடிக்ஷன் 14,492. இதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, தென் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இது அனைத்துக்கும் நாங்கள் ஜென்ரல் ரேங்க் டிஎன்இஏ 2023 ஜென்ரல் ரேங்க் 2024 கம்பேர் பண்ணி இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் 2025 என்னவா இருக்கலாம் என்பதை ப்ரிடிக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வருஷம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 2023 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி பிரான்ச் இல்லாமல் இருந்தது. அதுவே கடந்த வருடம் 21,586க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 20,500 அதற்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிசி கேட்டகரியில் 2024 39,644 ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற வரைக்கும் பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் 37,600 அதர்வைஸ் 37,500க்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறது எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கும் ஓசி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கும் கடந்த 2 வருடங்களில் க்ளோசிங் ரேங்க், தட் இஸ் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்தது, இந்த வருஷம் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருக்கும் என்பதை பற்றிய அனாலிசிஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிஎன்இஏ 2023 ஜென்ரல் ரேங்க் 22,839 வச்சிருந்த எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவருக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் 2024 நல்ல டிஃபரன்ஸில், தட் இஸ் 13,791 ரேங்க்லேயே இந்த பிரான்ச் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 13,000க்கு கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ, எந்த எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர் வச்சுருக்காரோ அவருக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் எஸ்சி பிரிவில் கம்பேர் பண்ணும்போது எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர் 2023 டிஎன்இஏல 66,989 ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற பட்சத்தில் அந்த ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு ஏஐ மற்றும் டிஎஸ் கிடைச்சிருக்கு. 2024 டிஎன்இஏல 63,357 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்த மாணவர்களுக்கு, எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 60,100 அதர்வைஸ் 60,000க்கும் கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு, எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கடந்த 2023 விட 2024 சீக்கிரமாகவே சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சிருக்கு. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும் 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் எங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி பிரிவு மாணவர்களுக்கு இந்த ரேங்க் இருக்குங்க. இதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி,
எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இதற்கான எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் எந்த ஜென்ரல் ரேங்கை வச்சிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எம்பிசி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் வச்சிருந்தா இந்த பிரான்ச் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். அதே போல எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் 2023லையும் 2024லையும் என்ன ஜென்ரல் ரேங்க் வச்சிருந்து அவங்களுக்கு கிடைச்சதோ அதன் அடிப்படையில் 2025ல் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் எஸ்சி பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.